இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இளையோரே, ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கின்றார். மீண்டும் ஒரு விடியல், மீண்டும் ஒரு வாழ்க்கை இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றது. தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே நம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து வழி நடத்தட்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 31 அதிகாரம் 3வது இறைவார்த்தை. ஆண்டவர் யாக்கோபை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தவரிடத்திலிருந்தும் திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய, இந்த இறை வார்த்தையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்றால், கடவுள் யாக்கோபிடம் சொல்லுகின்றார். யாக்கோபு கீழ்ப்படுகின்றார். கீழ்ப்படிதல் பலியை விட மேலானது. அதுவும் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிகவும் உன்னதமானது. அது நம்மை உயர்த்தும். அது நம்மை பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். கீழ்ப்படிந்தவர்கள் வாழ்வில் பெரிய உச்சத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை தியானித்து அதை ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவை என்பதை அவர் உணரும் போது, யோசுவா புத்தகம் 1:8 சொல்வது போல, இந்த இறைவார்த்தை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானித்து இதில் இருக்கின்றவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்று சொல்லப்படுகிறது. திருவெளிப்பாடலை 1:3 சொல்லப்படுகின்றது என்னவென்றால், இந்த இறைவார்த்தையை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இதில் உள்ளவற்றை கடைபிடிப்போதும் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த இறைவார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் போது, அது நம்மை ஊடுருவி பாயும் போது, அது நம்மில் உறையும் போது, அது நம்முடைய இதயத்தில் இருக்கும் போது, நாம் கடவுளிடத்திலே உண்மையுள்ளவர்களாக மாறுவோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், உம்முடைய வார்த்தையை என்னுடைய இதயத்தில் இருத்துகின்றேன் என்று சொல்லுகின்ற மக்கள் இன்று ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். இந்த இறை வார்த்தையை நீங்கள் உள்ளத்தளவில் இன்று நீங்கள் கேட்கும் போது, இன்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள். உங்களுடைய இதயம் ஆசீரால் நிறைகின்றது. உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளுகின்றது. உங்களுடைய இல்லம் ஆண்டவருடைய அருளால் நிறைகின்றது. எனவே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல் இன்று உங்களுக்கு கிடைக்கட்டும். அன்புமிக்கவர்களை, தூய ஆவி உடனிருப்பு தொடர்ந்து உங்களை வழிநடத்தட்டும். காலை முதல் மாலை வரை படுக்கைக்கு செல்லும் வரை அவருடைய அருள் உங்களோடு இருக்கட்டும், உங்களை வழிநடத்தும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.